தூத்துக்குடி மாவட்டம்ங்க. திருச்செந்தூர் தாலுகாவில் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற மெயின் ரோட்டில் கரெக்டாக குறும்பூர்லேருந்து 5 கிலோமீட்டருங்க. அம்மம்புரத்துலேருந்து 3 கிலோமீட்டருங்க. அம்மம்புரத்துலேருந்து மேலே புதுக்குடி அருள்மிகு ஸ்ரீ அரிஞ்சனை காத்த ஐயனார் கோவில் வெறும் 3 கிலோமீட்டர் தூரம் தாங்க. ஆனால் நாங்கள் அம்மம்புரத்துலேருந்து சோனநுலை வந்து மேலக்கானம் வழியாக தேரி ரோட்டை பிடிச்சி தேரி வழியாக சொனைக்கு வந்து அருள்மிகு அரிஞ்சனை காத்த ஐயனார் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். 2 வீலரில் தாங்க. கோயிலுக்கு கிளம்புறது தான் கிளம்பிட்டோம். கூடவே 4 கிராமத்தையும் பச்சை பசேல்னி வயல்வெளியையும் வாழைத்தோட்டத்தையும் செம்மண் தரையையும் ரசிக்கிட்டே போகலான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரமாக கொடுத்த ஐடியா தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் புராணத்தையும் வரலாறையும் யாருப்பா கேட்டாங்க? அரிஞ்சனை காத்த ஐயனார் வரலாறையும் சொனை வரலாறையும் சொல்லுப்பா. உங்கள் மைண்ட் வாய்ஸ் என் காதில் கேட்குதுங்க. இதோ அருள்மிகு ஸ்ரீ அரிஞ்சனை காத்த ஐயனார் திருக்கோவில் சொனை வரலாறை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குதுங்க. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி 700 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொன்னாவே மன்னர் ஆட்சி தானே, மன்னர் ஆட்சியே தான். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியை திருவைகுண்டத்தை தலைமையிடமாக கொண்டு சிங்கராஜன் என்கின்ற மன்னன் ஆண்டு வந்தான். 700 ஆண்டுகளுக்கு முன்னாடினா கற்பனை பண்ணி பாருங்களேன். சாக்கடை கூவம் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாத காலங்க, தண்ணீர் மாசு அடையாத காலம். சிங்கராஜன் ஆண்டு வந்த இந்த பகுதியில் தடாகம் நீர்நிலை ஒன்று இருந்தது. தண்ணீர் சுத்தமாகவும் பன்னீர் போன்று தெளிவாகவும் இருந்தது. அந்த காலத்தில் குடிநீர் கேன்லாம் கிடையாதுங்க. குடிநீர் வேணும்னா அந்த ஊர் மத்தியில் நல்ல தண்ணி கிணறுன்னு வச்சுருப்பாங்க. அப்படி அந்த நல்ல தண்ணி கிணறு அந்த ஊரில் இல்லாததுனால ஊர் கிராமத்து மக்கள் எல்லாருமே காட்டு வழியாக பொடி நடையாக நடந்து வந்து குளத்து தண்ணி கொஞ்சம் ருசியாக இருந்ததுனால குடத்தில் பிடிச்சி தண்ணீர் குடிநீராக யூஸ் பண்ணுறது வழக்கங்க. அப்படித்தான் தினசரி கனகமணி என்கின்ற கன்னிப்பெண் ஒருவர் காட்டு வழியாக நடந்து வந்து குடத்தில் ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு அந்த குளத்தில் தண்ணி பிடிச்சி குடிநீராக யூஸ் பண்ணுறது வழக்கங்க. அந்த காலத்தில் முனிவர்கள் காட்டில் தவம் செய்கிறது தாங்க வழக்கம். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லி காட்டு வழியாக நடந்து போய் ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு வந்தால் தாங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி உண்டு. அப்படித்தாங்க ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு கனகமணி என்கின்ற அந்த கன்னிப்பெண் காட்டு வழியாக ரிட்டர்ன் நடந்து வரும்போது ஒரு கல் தாங்க தடிக்கிச்சு. ஒரு கல் தடுக்கி அவங்க கொண்டு வந்த தண்ணி குடம் கீழே சாஞ்சிருச்சிங்க. கீழே சாஞ்ச தண்ணி குடம் அங்கே தவம் செஞ்சிட்டு இருந்த முனிவர் மேலே பட்டு ஆட்டுக்குட்டி மலையில் நனைஞ்ச ஆட்டுக்குட்டி மாதிரி அந்த முனிவரை நல்லா நனைச்சி விட்டுருச்சிங்க. முனிவர் தவமும் கலைஞ்சி போச்சிங்க. முனிவருக்கு வந்ததே பாருங்கள் கோபம். முனிவர்களுக்கு கோபம் வந்தால் என்ன செய்வாங்க? சாபம் விடுவாங்க, கண்டிப்பாக சாபம் விடுவாங்க. அந்த முனிவரும் அப்படித்தாங்க தன் பங்குக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு பாருங்க. கவனம் சிதறியதால் கால் இடறி கீழே விழுந்த கன்னிகையே, உன் கையால் எவர் நீர் வாங்கி அருந்தினாலும் அடுத்த கணமே அவர் மாண்டு போவார். இதை நீ வெளியே தெரிவித்தால் மறுகணமே நீயும் மாண்டு போவாய். எவ்வகையில் நீ இறந்தாலும் இறக்கும் தருவாயில் செய்யாத குற்றம் ஒன்று சுமத்தப்பட்டு மரண தண்டனை பெற்று நீயும் மாண்டு போவாய். அறியாமல் தெரியாமல் செய்த குற்றத்துக்காக இந்த கன்னிப்பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? தூக்கு தண்டனை, மரண தண்டனை, அபராதம் 3 ஒரே நேரத்தில் கொடுத்தால் எப்படிங்க? பாவங்க அந்த பொண்ணு, கன்னி பொண்ணு. ஒரு சாபம் இல்லைங்க, 3 சாபங்க. தெரியாமல் நான் செய்த இந்த குற்றத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? தன் பங்குக்கு அந்த கன்னிப்பெண்ணும் நியாயம் கேட்க, மண்டிட்டு மன்னிப்பு கேட்க கொஞ்சம் மனம் இலகிய முனிவர், மகா முனிவர் சொன்னாரு பாருங்க, நீ இறக்கும் தருணத்தில் சொல்வது எல்லாம் பலிக்கும். மரணத்திற்கு பிறகு நீ சொர்க்கம் போவாய். தன் தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சுன்னு அந்த பொண்ணு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் விதி இருக்கு பாருங்க, அது அந்த பொண்ணோட வாழ்க்கையில் எப்படி விளையாடுது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சீன் போகலாம் வாங்க. இந்த நிலையில தான் மன்னன் சிங்கராஜன் தினமும் சாப்பிட்டு வந்த கனிமரம் தினமும் ஒரு கனிதான் காய்க்கும். மரத்திலிருந்து விழும் கனி மன்னன் வருகைக்காக அதே இடத்தில் கிடக்கும். அதை யாரும் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக மன்னன் 5 பேரை காவலுக்கு வச்சிருந்தாருங்க. வழக்கம்போல் தடாகத்தில் தண்ணீர் எடுத்து வந்த கனகமணியின் குடத்திற்குள் ஒரு கனி விழுந்து விட்டது. இதனை காவலுக்கு இருந்த ஆட்களும் கவனிக்கவில்லை, கனகமணியும் கவனிக்கவில்லை. கள்ளம் கபடம் அறியாத அந்த கன்னிப்பெண் வீட்டுக்கு நடக்கும் வழியிலேயே
வழியிலேயே 21 தேவாதி தேவதைகள் அந்த பொண்ணை மடக்கிறாங்க. தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணீர் கொடுமா கேட்குறாங்க. தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கலாம், தப்பில்லை தான். ஆனால் நம்ம முனிவர்கிட்ட சாபம் அந்த பொண்ணோட மனசில் ஃப்ளாஷ்பேக்காக ஓடுது பாருங்க. யாருக்காவது நீ தண்ணி கொடுத்தா அவர்களும் மரணம் அடைவார்கள். இந்த ரகசியத்தை எடுத்து கூறினால் நீயும் இறந்து போவாய். என்னமா விட்டுருக்காரு பாருங்க முனிவர் சாபம். தாகத்தில் உசுரே போயிடும் போல இருக்க. தேவதைகள் கெஞ்சி பார்த்தன. மனதை கல்லாக்கிய கனகமணி தண்ணீர் கொடுக்க மறுத்து விட்டாள். வழியை விட்டு விலகி நில்லுங்கள். தேவதைகள் வழிவிட்டன. அவளும் வீடு வந்து சேர்ந்து விட்டாள். கானகத்தில் பசியோடு கனி தேடி மரத்தடி வந்தான் மன்னவன். கனியை தேடினான். கனி காணாது கடும் கோபம் கொண்டான். கனி களவாடப்பட்டிருக்கின்றது. எப்படி இருந்தாலும் இன்னும் 1 மணி நேரத்திற்குள் நான் அந்த கனியை உட்கொள்ள வேண்டும். ஊருக்குள் செல்லுங்கள், ஒரு வீடு விடாமல் தேடுங்கள், கனியோடு வாருங்கள், இல்லையேல் உங்கள் ஒருவருக்கும் தலை தப்பாது. மன்னன் கர்ஜித்தான். காவலர்கள் சிட்டாய் பறந்தனர். எல்லா வீடுகளிலும் ஜல்லடை போட்டு தேடி பார்த்தார்கள். கடைசியில் கனகமணியின் வீட்டில் தேடும் பொழுது குடத்திற்குள் நீரோடு கனியும் இருக்க கண்டார்கள். விடவில்லை காவலர்கள். கன்னி அவளை இழுத்து வந்தார்கள். மன்னன் முன் நிறுத்தினார்கள். சாட்சி சொல்றதுக்கு கரெக்டாக டயத்துக்கு வந்துட்டாங்க 21 தேவாதி தேவதைகள். பொற்றவனே, நாங்கள் சொல்வதையும் கொஞ்சம் கேளுங்கள். குடத்து நீரில் இந்த கனியை பதுக்கி வைத்ததால் தான் தாகத்துக்கு நாங்கள் தண்ணீர் கேட்ட பொழுது கொடுக்க மறுத்திருக்கின்றாள். எரிகின்ற தீயில் எண்ணெய் வார்த்துவிட்டு போனார்கள். மன்னன் தீர்ப்பு சொன்னான். மங்கை இவளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுங்கள். மன்னன் கட்டளையிட்டான். காவலர்கள் மரண தண்டனை நிறைவேற்றினார்கள். இறக்கும் தருவாயில் அரகர புத்திரனை அழைத்தாள். நான் வணங்கும் ஐயனே என்று தனது தெய்வத்தை அழைத்தாள். அவள் பக்திக்கு மனம் இறங்கி வந்தார் சாஸ்தா. கலங்காதே, உன்னை உயிர்ப்பிக்கின்றேன் என்றார் சாஸ்தா. வேண்டாம் அப்பனே, இப்பிறவியில் நான் சாபம் வாங்கிவிட்டேன். அந்த சாபத்தோடு வாழ விரும்பவில்லை. இறக்கும் தருவாயில் நான் எண்ணியது நிறைவேறும் என்றார் மகா முனிவர். எந்த தண்ணீருக்காக நான் சாபம் பெற்றேனோ அதுபோல் இனி யாரும் தண்ணீருக்காக அலைந்து சாபம் பெறக்கூடாது என்பதற்காக நான் இவ்விடம் சுனையாக மாறியிருக்க விரும்புகின்றேன் என்றார். சுவாமி, சுனையை யாரும் அபகரிக்காமலும் மற்றவர்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் வேலியிட்டு தடுக்காமலும் இருக்க அப்பன் நீயே சுனையை காத்து அருள வேண்டும். அருமையான சுனையாக மாறும் உன்னை காத்து அருள்வேன் என்று உறுதியளித்த ஐயன் சாஸ்தா இவ்விடம் அருஞ்சனை காத்த ஐயனார் என்று அழைக்கப்பட்டார். மன்னன் மதி மயங்கி தவறு செய்துவிட்டோம் என்று எண்ணி தனது உயிரை மாய்த்து கொண்டான். 21 தேவதைகள் ஐயனாரிடம் மன்னிப்பு கோரின. அதன் பின்னர் அவர்களுக்கு தனது இருப்பிடத்தில் இடம் கொடுத்து தனது கண்காணிப்பில் வைத்து கொண்டார். ஐயனார் மூலவர் பூர்ண புஷ்கலையுடன் அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றார். பரிவார தெய்வங்களாக பேச்சியம்மன், பரமேஸ்வரி அம்மன், தலவாய் மாடன், வன்னியடி ராஜன், கருப்பசாமி, சுடலை மாடன், இசக்கியம்மன், பட்டாணிசாமி, முன்னோடி முருகன் அருள்வாளிக்கின்றனர். இங்குள்ள சுனை தண்ணீரில் குளித்தால் தீராத நோய்களும் தீரும். வாழ்வில் ஒரு முறையேனும் அருஞ்சினை காத்த ஐயனார் கோவில் சென்று ஐயனார் வழிபாடு செய்வோம். வாழ்வில் சகலமும் பெறுவோம். நன்றி நண்பர்களே.